வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான எகைன் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள் இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் ஷேப்னு இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து அப்படி சர்க்கிள் ஷேப்புக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிடுங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு ரைட் சைடே பாருங்கள் உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மேலே பாருங்கள் உங்களுக்கு கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் செலக்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த கலரை வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சென்டரில் இருக்கிற அந்த சர்க்கிள் ஷேப் வந்து அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு சென்டரில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் சென்டரில் செட் பண்ணாலே உங்களுக்கு அந்த 4 சைடுமே அந்த பார்டர் கோடு மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான இமேஜ் இதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்கள். ஸோ மேலே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு கூட நீங்கள் மேலே அந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃப்ளவர் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கு இதையும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கீழேயும் இந்த கார்னரில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேப்பர் பிஎன்ஜினும் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி இப்போ செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணணும் அப்படின்னா கூட ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு அந்த இப்போ பேப்பர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேப்பர் இமேஜில் வந்து நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் பண்ணதை வந்து கரெக்டாக வந்து அந்த பேப்பர் இமேஜில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் அதாவது ஃப்ளவர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரீன் கலர் தான் இருக்கும். ஸோ அது ரைட் சைடு பாருங்கள் உங்களுக்கு கீழே கீ கலர்னு இருக்கும். அதில் வந்து க்ரீன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ ப்ளூ கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 60ல் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வீடியோ வந்து சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.